தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டே நான் பாடுவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல எல்லாரும் தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டே நான். கைகளை நல்லா தட்டி பாடுவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. உம்மைத்தானே பற்றி கொண்டே உம்மைத்தானே பற்றி கொண்டு உன் தோளில் அமர்ந்து விட்டே நான் உன் தோடு அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே பாடுவோம். நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டே இந்த உலகத்தையே மறந்து விட்டே. தாய்மடியில் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் பாடுவோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா உன் நாமம் சொல்வேன் ஐயா. தாய்மடியில் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பாவசீனம் பண்ணியாச்சா? நல்ல பாவசீனம் பண்ணியாச்சு. எப்படி தானே பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார். அப்படித்தானே பாவங்களை ஆண்டவர் செஞ்சுட்டாரு, மன்னிச்சிட்டார். சரி, நல்லது. இப்போ கவனிங்க, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. பணம் கொடுத்து இதை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமா? இல்லை. இலவசமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பை நாம் பெற்ற நாம, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்கப்பட்டாச்சு, விடுதலையாக்கப்பட்டாச்சு. ஆனா அதுல நிலைச்சு இருப்பது தான் மிக மிக கடினமான ஒன்றை போல தெரியலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீங்கள் நிலைத்திருங்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள். திருப்பாடல் 59வது அதிகாரம், 49வது அதிகாரம், அதுல 7, 8 இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 49, 7, 8 இறை வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாம். தம்மைத்தாமே மீட்க ஒருவரால் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை மீட்க எந்த தொகையை கொடுத்து கூட மீட்க முடியாதுன்னு சொல்கிறார். இன்னொரு மொழிப்பு சொல்லுது, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்களை ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம்.
பாருங்க, இப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு மீட்பை, விடுதலையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மீட்பில் நாம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த விடுதலை அனுபவத்தில் நிலைச்சிருக்க நான் என்ன செய்யணும்? விடுதலையை பெற்றுக்கொண்டனா நாம் அதிலே தக்க வைத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்று நாம் ஒரு 15 நிமிடம் நாம் தியானிக்க போகிறோம். தந்தையவர்கள் வந்த உடனே திருப்பலியானது ஆரம்பிக்கப்படும். அதனால் அந்த ஒரு 15 நிமிஷம் நாம் என்ன செய்வது, அடுத்த பட்ட நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதை செய்தியை தான் உங்கள் மத்தியிலே கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தம்மைத்தாமே மீட்க இயலாது என்று ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நம் மீட்பதற்காக ஆண்டவர் அவருடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தை இந்த பூமியிலே நமக்காக சிந்திருத்திருக்கிறார். அப்படி விலைமதிப்பில்லாத இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கரையம் கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்மை விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். நமக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? வாங்கினவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் அம்மாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மீட்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்? தினசரி அன்பானவர்களை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தினசரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது நாம் பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இந்த வீடு இன்னைக்கு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் வீடு இன்னைக்கு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டை நல்லா கழுவி விட்டுருக்கிறாங்க, சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செய்வான் தெரியுமா? சாத்தானானவன் உங்கள் வீடு நல்லா அழகுபடுத்தப்படுறதை கண்டு தன்னை விட பொல்லாத 7 பிசாசுகளை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே புகுழுவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்யணும்? இந்த அலங்கரிக்கப்பட்ட வீடுக்குள்ள என்ன இருக்கணுமா பாருங்க. திருப்பாடல் 119 அதில் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். திருப்பாடல் 119 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசிக்கலாம். 119 18. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? இந்த திருச்சட்டத்தின் விகப்பானவற்றை அதிசயத்தை காணும்படி என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி நாம் நம்முடைய கண்களை திறந்து இந்த திருவழித்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதில் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 11வது வசனம் என்ன சொல்லுது? 11வது வசனம் 10. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை எங்க இருத்தணுமா? எங்க இருக்கணுமா? யாருடைய வாக்கு? ஆண்டோடைய வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை படிக்க 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 அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யும்? போக ஆரம்பிக்கும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த வசனங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். வேத வசனத்தால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கிற பொழுது அன்பானவர்களை மீண்டும் பழைய பாவம் நமக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. சரியா? ஒருவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனார். ஜெப வழிபாடுகளை பங்கெடுத்தார். அப்போ அந்த கூட்ட முடிவில் சொல்லப்பட்டது, யாருக்கெல்லாம் இயேசு வேணும், யாருக்கெல்லாம் இயேசு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு நபர் எழுந்திருந்து, எனக்கு இயேசு வேணும், என்னோடு நான் இயேசுவை அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். நாங்கள் இயேசு இருக்கிறார், கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம். அவர் வீட்டுக்கு போனார். வீட்டில் கொண்டு போய் இயேசுவுக்கு அருமையான ஒரு ரூம், சகல வசதிகளோடு நிறைந்த ஒரு ரூம். அவர் சொன்னார், ஐயா இயேசுநாதரே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்ல பெரிய ரூம்பு, எல்லா வசதியும் இங்கே இருக்குது, இந்த ரூம்பை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். சரியாக இரவு 12 மணி ஆகிறது. பழைய நண்பன் வருகிறான். யார் வர்றாரு? பழைய நண்பன் யார்? சாத்தான். சாத்தான் கரெக்டாக 12 மணி ஆகிறது. வீட்டுக்கு கதவை தட்டுறான். கதவை திறக்கிறாரு. இவருக்கும் அந்த வீட்டுக்காரருக்கு என்ன நடக்குது? சண்டை நடக்குது. இயேசு அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை இந்த ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். உடனே என்ன நடக்கிறது? விடிய காலம் வருகிறது. பிசாசனும் அவரை விட்டு போயிட்டான். இவர் ரொம்ப டயர்டாகி அப்படி சோபாவில் உட்கார்ந்துருக்கிறார். சரி, மேலே இயேசுவை கூட்டிகிட்டு வந்தோமே, உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். அவர் உங்கள் கூட இருந்த அந்த பிரச்சனைலாம் வராதுன்னு சொன்னார்.
இப்போ இயேசு போய் பார்ப்போன்னு சொன்னால் அதே ரூமுக்குள்ளே இயேசு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இடத்துல போய் கேட்குறாரு, ஐயா நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேனே, எனக்கு இந்த பிரச்சனைக்காகத்தானே உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இவ்வளோ போராட்டம் அவனோட நான் போராடுகிறேனே, அதனால் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யலையே என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது இயேசு அவரிடத்துல சொன்னாராம், நீ என்னை அழைத்து வந்தது உண்மைதான், எனக்கு அருமையான ஒரு வீட்டை நீ தந்திருக்கிற, அதில் ஒரு இடத்த நீ கொடுத்துட்ட, இதுதான் இந்த இடத்த விட்டு நீங்கள் வர வேண்டாம், எல்லா வசதியும் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டியப்பா, உன் வார்த்தையை மீறி என்னால் வர இயலவில்லை, ஆகவே நான் அந்த ரூமுக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், இருந்து கொண்டேன் என்று சொன்னாராம். உடனே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், வெளியில் வந்து இந்தாங்க இந்த ரூமில் இருந்து இந்த ஹால், வெளியில் இருக்கக்கூடிய ஹாலு, இந்த இடமெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு மீண்டும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணார், சரி என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இரவு ஆகிறது, கரெக்டாக 12 மணி ஆகிறது. யார் வர்றா, பழைய நண்பன் என்ன செய்கிறான், மீண்டும் வருகிறான். வந்தவொன்னு என்ன நடக்குது, கதவை திறக்கிறாரு, இவருக்கு அவருக்கும் போராட்டம், சண்டை பிரச்சனை, அதிகாலை அழுது மீண்டும் என்ன செஞ்சிருந்தான், அவன் ஓடி போயிருந்தான். இவர் மீண்டும் டயர்டாக என்ன செய்கிறாரு, உட்காருது, எல்லாம் இயேசு என்ன செய்கிறாரு பார்த்து கொண்டு இருக்கிறார். காலை ஆன உடனே திருப்பி இயேசு இடத்துல வருகிறான், ஆண்டவரே நான் தியானம் முடித்து உங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்தேனே, நான் என் வீட்டில் என்ன செஞ்சேன், சில இடங்கள்லாம் உங்களுக்கு பொறுப்பாக கொடுத்துட்டேனே, இன்னும் நான் பழைய பிரச்சனைகள் நான் இருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னாராம், எப்பா நீ ஹால் வரைக்கும் எனக்கு அனுமதி கொடுத்த, நான் பார்த்த எல்லாத்தையும் சரி, நீ செய்கிற காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு முழு அனுமதி கிடைக்கலையே என்று சொல்லுகிற பொழுது அவன் முடிவெடுத்தாலாம், இயேசு கையில் சாவியை கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த வீடு இனி ஏன் வீடு இல்லை, இது உங்கள் வீடு. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் வீடு, இன்னிலிருந்து இது உங்கள் வீடு, இது எனக்கு உரிமை இல்லை, இந்த வீட்டுக்கு தலைவர் யார் தான், இனிமேல் நீங்கள் தான் என் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சாமி சொன்னாங்களாம், சரி நீ போய் படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். சரியாக 12 மணி ஆகிறது. யார் வர்றா, சத்தமாக சொல்லுங்க யார் வர்றா, பழைய நண்பன் வருகிறான். வந்து கதவை தட்டியவுடன் கதவை திறக்கிறவர் யார், இயேசு. வந்து பார்த்த உடனே ராங் கால், ராங் அட்ரஸுக்கு வந்துட்டு என்ன செஞ்சிட்டான், ஓடியே போனான். ஹல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளை, அப்போ மீட்கப்பட்டவன் நாங்கள் ஏதோ கொஞ்சம் இடத்த ஆண்டவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மட்டும்தான் அவர் இருப்பார். ஏதோ ஒரு பகுதியை நான் கொடுத்தேன் அப்படி சொன்னால் அந்த பகுதிக்குள்ளே தான் அவர் செயல்பட முடியும். ஆனால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் இந்த சரீரத்தையும் சரி, நம்முடைய வீட்டையும் சரி, நம்முடைய வாழ்வையும் சரி முழுமையாக அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுதுதான் அவர் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் அவர் செயல்படுவார், அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் செயல்படணும் என்ன செய்யணும், சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பா செயல்படணும் என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். முழுமையாய் கொடுத்தா தான் அவர் தலைவராக இருக்க முடியும், அவர் எஜமானனாக இருக்க முடியும், அவர் மேய்ப்பனாக இருக்க முடியும், அவர் ஆயனாக இருக்க முடியும். நாம் மந்தைகளாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். சரி, 7:10 திருவ ம் 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 ஹல்லேலூயா. அப்போ யார் இடத்துல இருந்து நமக்கு மீட்பு வந்திருக்கிறது, அரியணையில் இருக்கிற ஆட்டுக்குட்டினா யாரை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. அவர் வழியாக தான் நம்ம மீட்பு வந்திருக்கிறது, அவர் வழியாக தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். அவர் தான் சொன்னார், உலக முடிய சகல நாட்களில் உங்கள் கூட வசனத்தை முடிங்க நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்க நாம் என்ன செய்யக்கூடாது, அவரை விட்டு நாம விலகக்கூடாது, அவரை நாம கைவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தது தான், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் கூட நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் நான் சில நேரங்கள் நம்ம தான் உணர்வதில்லை, அது நம்ம சில நேரங்களில் நம்ம புரிவதில்லை. ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்கிறார் அப்படிங்கிற சில நேரங்களில் நாம் உலகப்பூர்வமான சில முடிவுகளை நாம் எடுத்து சில நேரங்களில் மாட்டிக்கொண்டு ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது யோசிப்போம், ஐயோ ஜெபம் பண்ணாமல் முடிவு எடுத்துட்டேனே, ஜெபம் பண்ணாமல்
பிரச்சனை வருகிறது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நான் ஒரு மும்பை ஊழியத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் என்ன துணியெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு வயசான ஆள் வந்து உட்காந்துருக்கிறார். எங்கள் வீட்டு படியில் ஒரு நாள் வந்து இருக்க மாட்டார், உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் கிளம்புறேன், ட்ரெயினை பிடிக்கணும், அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவருக்கு ஒரு டீ கொடுமான்னு சொன்ன ஒரு டீ கொடுத்து அப்படி பேசிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஃபாதராக படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன், அப்போ சிறுவனாக இருந்த பையன், அப்படியே மேலே படியிலிருந்து கீழே குதித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் அப்படியே கீழே விழுந்தவன் காலில் அடிபட்டு கால் நிமிர்ந்து நிச்சயம் முடியல, நடக்க முடியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு போகிறதுக்காக கிளம்பி நிற்கிற 3 நாள் பயணமாகி போகணும். இப்போ இவன் அடிபட்டு கிடக்கிறான். நான் ஊழியத்துக்கு போக முடியுமா, பிள்ளைய பார்க்க முடியுமா, என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. உடனே அந்த பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார்ல, அவர் சொன்னார், வீட்டில் இருந்த தேங்காய் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னார். எடுத்துகிட்டு வந்தார், காலில் போட்டு லேசாக தடவினார், 2 இழுப்பு இழுத்து விட்டார், சரியாக போச்சு. சரியாக பண்ணோன்னே காலை ஓதனை, கால் வலிக்காடா, ஒன்றும் இல்லை, நல்லா நடடா, இன்னும் 2 தடவை ஏறி குதிடானார். குதிச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அதனால சொன்னார், நான் வந்த வேலை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு வருகிற பாடுகளும் நமக்கு வருகிற நிந்தைகளும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் அங்கே கூடி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஆட்டோ பிடிங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அப்படி ஒரு பரபரப்பான ஒரு நிலைக்குள்ள நம்ம தள்ளி விடுவார். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம முழுமையாக கொடுத்துட்டோம்னா தீர்வு நம்ம பக்கத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. விடைய ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருக்கிறா, நமக்கு மீட்பு ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருக்கிறா. அவர் சொன்னார், உன் காலை தள்ளாட விட்டவர் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பகலிலே வெயிலா இரவிலே உங்களை அவர் சேதப்படுத்துவது இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் இணைந்து பாடுவோமா? நான் பாடப்பட இணைந்து பாடுங்க. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, சொல்லுங்க. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. அப்படி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கைத்தட்டி பாடுவோமா? வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. கைத்தட்டி பாடுங்க. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. பாடுங்க. இயேசுவோடு இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. கைதட்டி, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. பாடுங்க மக்களே. வாழும் வாழ்க்கை, நீங்க தான் பாடணும் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்ப கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. பாடுங்க. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. எல்லாம் கைத்தட்டி பாடுவோம், இணைந்து பாடலாம். எளிமையான வார்த்தைகள், இணைந்து பாடுவோம். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பம் இல்லையே, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவேன்,
பலனடைவேன் நான், பலனடைவேன். பாடுவோம். பலனடைவேன் நான், பலனடைவேன். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. எல்லாரும் பாடுங்க. வாழும் வாழ்க்கை, சத்தமா பாடுங்க. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. எல்லா கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பாவம் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் சாபம் இல்லை. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பாவம் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் சாபம் இல்லை. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவேன், பலனடைவேனா, பலனடைவேன். சொல்லுங்க. பலனடைவேனா, பலனடைவே. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. எல்லாரும் பாடுங்கோ. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. நீங்க தான் பாடணும் எல்லாரும். நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. கையில் தட்டி வாய் திறந்து பாடுவோம். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் நோயும் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பேயும் இல்லை. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் நோயும் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பேயும் இல்லை. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவே, பலனடைவேனா, பலனடைவே, பலனடைவேனா, பலனடைவே. எல்லாரும் வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. எல்லாரும் பாடுங்க. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. சத்தமாக. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான். இயேசுவோடு, இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு. வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு. வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க. அவரோடு இணைந்து வாழ்ந்தா துன்பம் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரம் இல்லை. சொல்லுங்க. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பம் இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரம் இல்லை. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவே, பலனடைவேன் நான், பலனடைவேன். சொல்லுங்க. பலனடைவேன் நான், பலனடைவேன். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொன்னேன்.
உடைய சொந்த இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே கொட்டப்பட்டிருக்கு என்று சொன்னேன். அவருக்கு உங்கள் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிங்கள் என்று சொன்னேன். அன்பானவர்களே, அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திருச்சட்டத்தின் விகப்பானவற்றை கண்டுணரமாடி என் கண்களை திறந்தரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஒரு 4 மணி நேரமாவது நாம் பைபிளை படிக்கணும், தினசரி படிக்கணும். நீங்கள் படிக்க படிக்க திருப்பலியில் தந்தைவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு திருப்பலிலையும் நற்செய்தி வாசிக்கும் பொழுது வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நற்செய்தி வாசகத்தால் என் பாவங்கள் அகல்வனவாகன்னு சொல்வார். அப்போ இறை வார்த்தை வாசிக்க வாசிக்க பாவம் நமக்குள்ளே என்ன செஞ்சிடாது, உள்ள நுழையாது. ஏன்னா நாம் வாசித்தோம், நான் உமக்கு எதிராக பாவம் செய்யாத பாரு என்ன செஞ்சுருக்கேன், உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறாரு. சரியா? அப்போ பாவம் மீண்டும் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்குன்னா என்ன நிறைஞ்சிருக்கு நம்முடைய இருதயத்தில்? சத்தமாக சொல்லுங்க, என்ன நிறைஞ்சிருக்கணும்? வேத வசனம் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:26 வாசிக்கும் பொழுது சொல்றாரு, நான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையாலான இருதயத்தை பொறுத்துவேன், அதுல பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவ இருதயத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன மாறி இருக்கிறது? இருதயம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம். உடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் ஆள் கடல்ல தூக்கி எறிந்து விட்டார். அல்லேலூயா. முதுவுக்கு பின்னால் அவர் போட்டு விட்டார். அதை திரும்பி என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார் என்று நாம் பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இப்படி சொல்வாரு, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழுங்கள். உங்கள் கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா, சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளை, கல்லான இறுதியை நேற்று வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பாவ சங்கீதம் செய்யும் போது முன்னாலே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இனி அவன் மூஞ்சில, சத்தமாக சொல்லுங்க, இனி அவன் மூஞ்சில, இனி அவன் மூஞ்சில, இனி அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நினைப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி அவருடைய பிள்ளையாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இப்போ இந்த கனிவான இதயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த தியானத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்கள், உங்கள் வீட்டில் போய் இதுவரைக்கும் எரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர்கிட்ட நீங்கள் அன்பாக பேசணும். அல்லேலூயா. அதுதான் இந்த தியானத்துடைய வெற்றி. அதுதான் இந்த தியானம் செய்யக்கூடிய வேலை. இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் பொறுப்பு இல்லாமல் சில காரியங்களை செஞ்சுருக்கலாம், ஏனோ தானே சில காரியங்களை செஞ்சுருக்கலாம். அவங்க அப்படித்தானே இருந்தாங்க, நாமளும் அப்படித்தான் இருக்கணும் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இருதயம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? அங்கே எந்த வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறதோ அது யாரும் செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை, அதை செய்யறதுக்கு நீங்கள் முதலாளாக அதில் முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, சதமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இதே போல் ஒரு தியானத்தில் ஒரு சகோதரி பங்கெடுத்தார்கள் எங்கள் பகுதியில். அவர்கள் ஒரு ரேஷன் கடையில் வேலை செய்கிற ஒரு சகோதரி. ரேஷன் கடைன்னு சொன்னாலே அளவு எப்படி இருக்கும்? 10 கிலோ பொருள் வாங்கினா எத்தனை தான் இருக்கும்? அது 8 கிலோ தான் வந்து சேரும். அப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்கிற ஒரு சகோதரி, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு சீனி போடுவாங்களா, அதான் போடலை எழுதி போட்டிருக்க, உனக்கு கண்ணு தெரியலையான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்ல, எனக்கு படிக்க தெரியாது அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே என்ன சொன்னாலும் எரிந்து விழக்கூடிய ஒரு சகோதரி. அவர்கள் தியானத்துக்கு வந்தார்கள். ஏறத்தாழ 20 ஆண்டுகளாய் பாவ சங்கீதனம் செய்யாதவர்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்தார்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல பாவ சங்கீதனம் செஞ்சாச்சு, மீட்பின் அனுபவத்தை பெற்றாச்சு, விடுதலை அனுபவத்தை பெற்றாச்சு. இப்போ தியானம் முடிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அல்லேலூயா. எங்கே போகிறாங்க? சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்களுடைய பேர் ஸ்டெல்லா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கடைக்கு போய் திருப்பி உட்காடுறாங்க. அங்கே போகிறவங்க வருகிறவங்களுக்கு யார் பேசுனாலும் இதுக்கு முன்னால் எப்படி பேசுனாங்க, எந்த வார்த்தை வந்துச்சு, பேசுகிற போதே அவங்க அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அவ்வளோ கோவப்படுகிற ஒரு சகோதரி இப்போ இருதயம் மாற்றப்பட்டுருச்சு. அங்கே இருக்கவங்க யாராவது வந்து ஏக்கா அரிசி இன்னைக்கு போடுவாங்க, அவங்க ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா,
அந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே இன்னும் 2 நாளில் அரிசி வந்துடும், நீ அப்போ வந்து வாங்கிக்கலாம், நல்ல அரிசியாக இருக்குதுமா, 2 நாள் கழிச்சு தான் போடுவான் அப்படின்னு ஒன்று அந்த அக்கா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா போன வாரம் வந்து கேட்கும்போது இந்த அக்கா வேற மாதிரி சொன்னா, இப்போ வேற மாதிரி சொல்கிறாங்க, என்ன ஆச்சு? அப்போ 2 நாள் கழிச்சு அரிசி வாங்க வர்றாங்க, அன்போடு கூட நிற்கிறாங்க, போடுறாங்க. எடை இப்போ எப்படி இருக்குது? சரியாக இருக்குது. அல்லேலூயா. எடை இப்போ எப்படி இருக்குது? ரேஷன் கடையில் சரியாக இருக்குது. இதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஸ்டெல்லா நான் கேட்குறேன்னு சொல்லி கோவப்படக்கூடாது. என்ன அப்படின்னா, உன் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுமா, நீ பேசுனா அன்பா பேசுறிய, இந்த மாற்றம் எங்க இருந்து வந்தது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இத்தனை வருஷமா கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான், நற்கரணை மட்டும் 3 மூட்டைக்கு மேலே வாங்கி சாப்பிட்டாச்சு, ஆனால் என்ன செய்யல, அதில் இயேசுவுடைய உடல்னு சொல்லி எனக்கு தெரியாமலே அறியாமலே வாங்கி 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 சாப்பிட்டாச்சு, வாடிக்கையாக வேடிக்கை நடந்துட்டு. ஆனால் இப்போ நான் ஒரு தியானத்துக்கு போனேன், நல்ல பாவ சங்கீதனம் செஞ்சேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. என் வீட்டில் அண்ணன்ட்ட சண்டை, அக்காட்ட சண்டை, எல்லார்ட்டையும் சண்டை. அங்கே எனக்கு கவுன்சிலிங் கிடைச்சிது, நீ எல்லாரோடையும் பேசணும், நான் எல்லாரோடையும் பேசினேன். என் முகத்தில் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. என் வீட்டுக்காரர் இன்னைக்கு நான் மதிப்பாக பேசுகிறேன், என் பிள்ளைகளை இன்னைக்கு அன்போடு நடத்துகிறேன், நான் வேலை செய்கிற இடங்கள் இன்னைக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி முடிவெடுக்கிறேன். மேல் இடத்துக்கு நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ மீட்கும் அனுபவத்தை பெற்றாச்சு, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட சுரண்டி தான் நான் அதை கொடுத்தேன், இனி நான் செய்வதில்லை தீர்மானம் எடுத்தேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு தியானம் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு பாருங்க. இப்போ அந்த சகோதரி பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஏன் ஸ்டெல்லாவை பாரு, அவள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க, ஊருக்குள்ளே கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த சகோதரி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எம்மா நீ எந்த இடத்துக்கு தியானத்துக்கு போன? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மாற்றம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த ஊர் மொத்தமாக அப்படி ஒரு தியானத்தில் போய் பங்கெடுத்தது. அந்த ஊரில் பெரிய மாற்றம் வந்துச்சு. அது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்ன, அந்த ஊரில் எல்லா வீட்டு செவர்கள்லையும் ஆண்டோடைய வார்த்தை எழுதி போட ஆரம்பித்தாங்க. கைதட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்க. எல்லா வீட்டு செவர்கள்லையும் அந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ற வீடியோ இருக்குது, அது தெரு முழுதுமாக. அது நம்ம கத்தோலிக்கர்கள், நம்ம கத்தோலிக்கர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பைபிளை எழுதவே கிடையாது. ஏன்னா நம்ம கைவீசு, கடைக்கு போனாலும் கைவீசு, கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணுவோம், பைபிளை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மற்ற பிரிந்து போனவர்கள் அதை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த சகோதரியுடைய மாற்றம் அந்த ஊருக்குள்ளே வந்துச்சு. எல்லா வீடுகளிலுமே இறை வார்த்தையால் நிரம்பப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஒரு பூசை ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த ஊரில் 2 பூசையாக மாறிச்சு. அல்லேலூயா. கிளை கிரமமாக இருந்த அந்த ஊர் அது தனி பங்காக மாறியது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சகோதரியுடைய மாற்றம், ஒரே சகோதரியுடைய மனமாற்றம், ஒரு சகோதரியுடைய மீட்பில் நிலைத்திருந்த அனுபவம் அந்த ஊரையே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க எங்கேயும் பைபிளை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணவே இல்லை, எங்கேயும் பிரசங்கம் பண்ணலை, எங்கேயும் இயேசுவை பற்றியில் அவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்க வாழ்க்கையில் வந்த மாற்றம் அடுத்தவர்களை பாதித்தது. அவர்கள் பேசின அந்த கனிவான வார்த்தை அடுத்தவருடைய இருதயத்தை தொட்டது. அவர்கள் சொன்ன அந்த பதில் அடுத்தவருடைய இருதயத்துக்கு ஆறுதலாக மாறியது. அப்போ நாமும் இப்படித்தானே வாழ்கிறோம்னு சொல்லி அந்த ஒரே ஒரு தியானத்தில் போய் பங்கெடுத்து இன்றைக்கு அந்த வீட்டில் ஊரில் பார்த்தீங்க அப்படி சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் ஒரு கடையும் திறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சானே செய்யணும். கடை நம்ம பகுதியில் எப்படி செய்ய முடியுமா? நம்ம பகுதியில் எப்படி செய்ய முடியுமா? இஸ்லாமியர்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அந்த தொழுகிற நேரம் வந்துட்டுன்னா லட்சக்கணக்கில் நகை கடைகள் வச்சுருக்கவங்க, கடைநல்லூர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகை கடை வச்சுருக்கிறான், கடையை பூட்டிட்டு அவன் தொழுகிறதுக்கு போகிறான். ஆனால் நம்முடைய கத்தோலிக்கர்கள் ஒரு சின்ன டீ கடை வச்சுருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அடைக்க மாட்டாங்க. அது பார்த்துக்கலாம், பூசையை நம்ம பார்த்துக்கலாம். பூசை முக்கியமா, தொழில் முக்கியமா? அதனால தான் ஆதியில் இருந்தது போல என்றென்றும் அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஊரில் என்ன மாற்றம் தெரியுமா? அங்கே பூசை முடிகிற வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி முடிகிற வரைக்கும் யாரும் எந்த கடை நிச்சயக்கூடாது, திறந்து வியாபாரம் செய்யவே கூடாது. நீங்கள் இந்த ஊரில் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊரில் இந்த மாற்றம் நிலைத்திருக்கு. காரணம் என்று சொன்னால் மக்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. சதமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷியுடைய மாற்றம் அந்த ஊரிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது.
நெருமையான சகோதர சகோதரிகளை, நாம் இந்த இடத்துல வந்து தியானம் பெற்றிருக்கிறோம், விடுதலை அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? அது தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரம் தான். நாளைக்கு தூய ஆவியை குறித்து, அப்படியே வரங்கள், கடிகள், கொடைகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படும். நீங்கள் நிச்சயமாக அந்த கடைகளையும் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்நிய மாச வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வியாக்கியான வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? அதான் கேள்வி. இதை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆதியில் இருந்தது போல் என்றென்று அப்படியே இருக்க போகிறோமா? இல்லை மீண்டும் போய் மீண்டும் பழைய படங்கள், மீண்டும் பழைய வாழ்க்கை, மீண்டும் பழைய நண்பர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த வருஷம் பொது வருஷம் வந்துட்டு ஐயோ, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பாட்டு வச்சுருக்கேன். என்ன பாட்டு? நான் பாவி இயேசு. இதே நிலைமை தான். மீண்டும் மீண்டுமாய் அந்த நிலைகளை மாற்றி உங்கள் மீட்பின் அனுபவத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு நான் சொன்னேன். முதல்ல என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறேன்? பைபிளை வாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? எரேமியா 33:3 வாசித்து பாருங்கள். எரேமியா சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க. எரேமியா 33:3 நம்ம வாசிங்க. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. என்ன செய்யணுமா? வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை, வாசிக்கலாம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ மீட்பின் அனுபவத்தை பெற்றவங்க, விடுதலை அனுபவத்தை பெற்றவங்க ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்வில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். ரெண்டு கண்ணு மாதிரி. ஒன்று நாம் பைபிளை வாசிக்கணும், ரெண்டாவது நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் இல்லையா, அது நம்ம சார்ஜர் போடுற மாதிரி. நம்ம கையில் வச்சிருக்கிற, பையில் வச்சிருக்கிற செல்ஃபோனுக்கு ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போடலைன்னா என்ன செய்யும்? எப்படி இந்த பேட்டரி இறங்கி ஒன்றும் இல்லாமல் தொடர்பு பண்ண முடியாமல் அதை எத்தனை லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி அந்த செல்லு பயன்படுத்த முடியாதோ, அதே போல் அன்பானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் இந்த அனுபவத்துக்குள்ளே நிலைச்சிருக்கவே முடியாது. ஜெபம் தான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஊற்று, அதுதான் தண்ணீர், அதுதான். அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? செய்வீங்களா? ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா? எழுந்து ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். எல்லாருக்கும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பல்லவி ஒரு அடி மட்டும் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. வாழும் வாழ்க்கை அவரோடு தானே. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. மீண்டும் ஒரு முறை பாடுவோம். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பான இயேசு சுவாமி, தர்மையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய வெல மதிப்பில்லாத இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே நல்ல பாவ அறிக்கை செய்ய ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் வாழ்விலே ஆண்டவரே பாவமில்லாத ஒரு வாழ்வாய், பரிசுத்த ஒரு வாழ்வாக எங்கள் வாழ்வை நீர் மாற்றிருக்கிறேன். ஆண்டவரே மீட்பின் அனுபவத்தை, விடுதலையின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிற நான், மன மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிற நான், ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வந்திருக்கிறேன், என் ஆன்மாவுக்குள்ளே, என் ஆவிக்குள்ளே ஆண்டவரே வந்திருக்கிறேன் என்று சொல்லி மனநிறைவோடு இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திருவிழியத்தை வாசிக்கவும், அதை நேசிக்கவும், ஆண்டவரே அதை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கவும், என் வாழ்வாக மாற்றவும்
உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விழித்திருந்து தனியாக செபிக்கிற ஜெப அனுபவத்தை எனக்கு தாரு. குடும்பமாக குழுவாக செபிக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரு. எங்க ஊரில் நடக்கிற திருப்பலியிலே முழு விசுவாசத்தோடு பங்கெடுத்து இப்படி திருவுடலின் ரத்தத்தையும் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் வாங்குகிற அந்த கிருபை எனக்கு தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.